அதுதான் எப்படி ஆரம்பிச்சாங்க கதை எல்லாம் சொல்லிடுறாங்க. நான் இந்த படத்தை ஃபஸ்ட்டு நடிக்கும் போது நல்லா நடிக்கணும், சூப்பராக நடிக்கணும், அந்த மாதிரி யோசனையே எனக்கு இல்லை. அது செகண்டரி தான். எனக்கு ஃபஸ்ட்டு விஜய் கிட்ட, தமன்னா கிட்ட, மனுஷ் கிட்ட, மனுஷ்னா கேமராமேன், நம்ம நாடி சாரோட பையன் எல்லாரும், அப்புறம் ஆர்ஜே பாலாஜி, இவங்ககிட்டலாம் நல்ல பேர் எடுக்கணும் எனக்கு அப்படின்னு தான் என் மைண்டில் இது மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது. காத்தால இருந்து சாமி கும்பிடுறது கூட, அப்பா சாமி நான் எந்த வித ஐடியா கொடுக்காம ஒழுங்காக வாயை முடிக்கிட்டு அவங்க சொல்கிறத மட்டும் செஞ்சுட்டு போனால் போதும். ஏன்னா நம்ம ஐடியா கொடுத்து அது நல்லா இல்லைன்னா கூட சார் மாதம் சார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எதுக்கு அவங்களை கஷ்டப்படுத்தணும்? என்னோட இது மெயின் இதுவே காட்டே அதுதான். எந்த வித ஐடியாவும் சொல்லக்கூடாது, சும்மா இருக்கணும், போகணும், சொல்கிறாங்களா செய், நடி, அவுட், அவ்வளோதான். அப்புறம் இவ்வளோ வருஷம் கழிச்சு நடிக்கிறீங்க அதை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு வந்த போது டான்ஸராக வந்தேன், டெபு ஆனேன். அப்புறம் மாஸ்டர் ஆனேன், டெபு ஆனேன். இப்போ தெலுங்குல டெபு ஆனேன், அப்புறம் இந்துல டெபு ஆனேன். திருப்பியும் ஆக்டராக தமிழில் டெபு ஆனேன். இப்படி டெபு இன்னும் டெபு ஆகிட்டு தான் இருக்கிறேன். லாஸ்ட்டாக இப்போ 11 வருஷம் கழிச்சு திருப்பி கேட்கும்போது இப்போ திரும்ப புதுசாக டெபு மாதிரி தான் இருக்கு. எனக்கு எப்பவுமே டெபுலே இருக்கிறேன் நான். ஸோ அதுக்கு எப்படி இன்னொன்று எனக்கு என்ன எக்ஸைட்மெண்ட்னா, இந்த படம் பண்ணுறதோட என்ன கேள்வி கேட்குறாங்க வர்றாங்கள எல்லாம். ஏன்னா இப்போ பத்திரிகையாளர்லாம் பார்த்துருக்கேன், பழைய பத்திரிகையாளர் சில பேர் இருக்காங்க, எல்லாம் புதுசாக மாறிக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் நான் எல்லா வரையும் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாரும் சார் அவங்க சார் இவ்வளோ வருஷம் கழிச்சு எப்படி சார் எக்ஸைட்மெண்ட்டுங்க எனக்கு தெரியலங்க சொன்னால், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது சார், நீங்கள் வரணும் சார் சொல்லும்போது நான் சொன்னேன் உங்களோட எக்ஸைட்மெண்ட் தாங்க என்னோட ஆக்டிங், அவ்வளோதான். இன்னும் நம்பி வச்சிருக்கீங்க இல்லையா, அது மட்டும்தான். அப்புறம் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் பில்லரில் மெயின் பில்லர் சொல்லணும், பில்லரே அவர் தான், கணேஷ் சார் தான். அவர் சொன்னால் அதெல்லாம் சொல்லணும். அப்புறமா ஏஎல் விஜய் பற்றி வேறு என்ன சொல்கிறது இல்லை, ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம் அதனால பேச. அப்புறம் ஏஎல் விஜய் எனக்கு ரொம்ப நல்லா தெரியாது. ஸோ இல்லை நிஜமாக எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. அப்போது அவர்களெல்லாம் நல்ல டைரக்டர், அதெல்லாம் ஓகே. ஏஎல் விஜய் ரொம்ப பொறுமைசாலி, ஜென்டில்மேன். ஓகே, நல்ல படம்லாம் பண்ணியிருக்காரு, ஜென்டில்மேன். அவர் என்ன மாதிரி கிடையாது. அவர் எல்லாருக்கிட்டையும் நல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டில் சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் விட்டுருங்க, சின்ன ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு கூட இப்படி வரணும் சார் அப்படி வரணும் சார் சொல்லிட்டு அவங்க தப்பு செஞ்சால் திருப்பி போவாங்க. எனக்கு இல்லை, திருப்பி அங்கே போய் பேசிகிட்டு இருப்பாரு, இல்லைங்க சார் ரைட்டில் வந்து லெஃப்ட் வாங்க, ரைட்டில் வந்து லெஃப்ட் வாங்க. அவ்வளோ பொறுமைசாலி. அந்த பொறுமையை நான் விஜய் கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். பேசிக்கலாக நைஸ் மேன். அவருக்கு ஐ லவ் யூ விஜய், ஐ லவ் யூ. நீங்கள் பெரிய அதான் வரணும். ஆமாம், ஏன்னா என்ன சமாளிக்கணும், சாரை சமாளிக்கணும், மெயினாக ஹீரோயினை சமாளிக்கணும். கேள்வி ஐயோ, அதாவது நான் சொல்லிட்டே இருப்பேன், அவ்வளோ கேள்விங்க நான். பட் பாப்போம், இன்டர்ஃபீரன்ஸ் மாதிரி இல்லை, அவங்க நல்லா பண்ணணும் கேரக்டரை அப்படின்ற இதுதான். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பண்ணாரு. அப்போ ஆர்ஜே பாலாஜி கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவரோட எனர்ஜி எப்பவுமே இதை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அது குட் வே. அப்போ விஜய் வந்து பேசவே மாட்டாரு, பேசி இதை சொல்லுவாங்க. வந்து விஜய் அஜய் பாலாஜி சார் வேணாமே, இவர் நிறைய பேசுறதுக்கு அவர் பேசாம இருக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்புறம் தமன்னா நான் முதல்ல அவங்க சொன்னாங்கல்ல ஃப்ளைட்டில், அது கதை இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளைட்டில் ஏறினேன். அங்கே ஒரு ஃபாரினர் வந்து எனக்கு கை காட்டினாங்க, தூரமாக இருந்தாங்க, பால் காட்டினாங்க. நானும் அதை காய்ச்சிட்டு என் ஃப்ரெண்டு கூட வந்து உட்கார்ந்தேன். பத்தியாட அங்கே ஃபாரின்லாம் ஃபேன் இருக்காங்க, கை காட்டுறாங்க பத்தியா அப்படின்னா அவன் பார்த்தான், டேய் அது தமன்னா. இப்படி ஒரு ஃபாரின் கேல வில்லேஜுக்கெல்லாம் பார்க்கும்போது சொன்னார் விஜய் சார், சொல்றதுக்கு நல்லா இருக்கு, இதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? இல்லை சார் பண்ணலாம் சார். சரி எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படிதானே சொல்லுவாங்க அப்படின்னு நான் நம்பவே இல்லை. எல்லாரும் சொல்றாங்க டீ கிளாமரஸ் ரோலே இல்லை, வில்லேஜ் கேர்ளா. எங்கள் வில்லேஜ் கேர்ள் தாங்க ரொம்ப அழகு. அந்த வில்லேஜ் கேர்ள் ரொம்ப அழகாக இருந்தாங்க படத்தில், சூப்பராக. 2 ஹவர் மேக்கப்பு பாவம். சில இடத்துலலாம் அவங்களுக்கு ஒரு நாள் சீன் பண்ணும்போது கூட அவ்வளோ இன்வால்வ் ஆகிட்டு அவங்களால பண்ண முடியலன்னா ஒரு ஆளே காணும், கேரவனில் உட்காந்து அழுதெல்லாம் இருந்திருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் அந்த இது, இந்த லாங்குவேஜ் பண்ணும், அந்த லாங்குவேஜ் பண்ணும், இந்த லாங்குவேஜ் பண்ணும், அப்படி கோத்துருப்பாங்க. பட் விஜய் போத் ஹெல்பிங். கேள்வி கேட்டு
எனக்கு இந்த படத்துல கதை தெரியும், சீன் பை சீன் அவங்களுக்கு தெரியும், அவ்வளோ இன்வால்மெண்ட். அதே மாதிரி ரிஹர்சலில் கூட 15 நாள் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. 2 நாள் ஆடினாங்க, நான் போயிருந்தேன். 3ஆவது நாள் ரிஹர்சல் போனேன், ஆளை காணோம். என்னப்பா அங்கே பரேஷன் ஒருத்தருங்க, நானும் பரேஷன் தான் புரியும். எங்கே ஆளை காணோம்னா, அதான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு ஃபோன் எடுத்தாங்க. என்ன தம்மா என்னாச்சு? இல்லை சார் கால் கொஞ்சம் வலி. சரி, அப்புறம் இல்லை கொஞ்சம் இடுப்பு வலிக்குது. சரி, அப்புறம் கொஞ்சம் கழுத்து வலி சார், ஃபுல் உடம்பே வலிக்குது சார், ஒரே ஜுரமா இருக்கு, என்னால் இன்னைக்கு வர முடியல சார், ப்ளீஸ் விட்டுருக்கு, நாளைக்கு வரேன் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் வந்தாங்க, 15 நாள் ரிஹர்சல் பண்ணாங்க. ஹேட்ஸ் ஆஃப், அந்த கிரெடிட் கோஸ் டு தமன்னா. அதே மாதிரி வேற நம்ம மனுஷ் கேமராமேன், உங்களால் நானி சாரோட எனக்கு ஃபர்ஸ்ட் மனுஷ் ஹாப்பி நியூ இயர்லேயே தெரியும். அப்புறமா ஹாப்பி நியூ இயரில் சின்ன ஒரு நாள் ஷூட்டிங்காக போயிருந்தேன். சார் கேமராமேன் மனுஷ்னு சொன்னாங்க. ஆச்சு, அதே இந்தியாவில் ஏதோ பெங்கால்லேருந்து வந்திருக்காருன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் வந்து சார் வணக்கம் சார் அப்படின்னு. சார் நான் தமிழ்ல நல்லா இருக்கேப்பா அப்படின்னு. நம்ம ஷூட்டிங்லையும் வெரி பேஷனட் கை, ஒவ்வொரு ஃப்ரேமும் நல்லா இருக்கணும்ட்டு இது பண்ணுவார். ஆனால் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். வெரி பேஷனட் அபவுட் ஈட்டிங் ஆல்சோ. பட் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. வேற ஆர்ட் டைரக்டர் சுனில் பாபு, வண்டர்ஃபுல். அந்த வீடு சில ஆர்ட் டைரக்ஷன் எப்படின்னா, ஆர்ட் டைரக்ஷன் தெரியக்கூடாது, அதுதான் ஆர்ட் டைரக்ஷன். அந்த மாதிரி அந்த வீடு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்ம சோனு சூத் இப்போ ஹிந்தியில் பிரமாதமாக எல்லாருக்கும் ஹிந்தி இதை பற்றி எல்லாருக்கும் தெரியுது. இப்படி ஒரு ப்ரமோஷன் நடக்குது, இவ்வளோ பேஷனேட்டாக சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்ஸ் டு சோனு சூத். அவர் இந்த பாட்டில் இருக்குது இல்லை, பட் தேங்க்ஸ் சோனு. நமக்கு இன்னும் அவர் 4-5 வருஷமா தெரியும், அவர் பிரதர் மாதிரி நமக்கு. ஏன்னா பாம்பேல இருக்கிறேன், அவர்கிட்ட தான் நான் அப்பப்போ பேசுவேன். பக்கத்து வீடு பசிக்கிட்டு நான் அவர்கிட்ட தான், அவர் வீட்டுக்கு தான் போய் சாப்பிடுவேன் நல்லா. அதுக்கப்புறம் வேற என்ன, வேற உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஏதாச்சும் இதுக்காக வச்சு படம் பண்ணணுன்ட்டு எனக்கு எல்லாரும் புது புது ஃபோட்டோகிராஃபர்ஸ், புது புது பத்திரிகையாளர்லாம் பார்க்கும்போது அப்படியே ஆள் மாறுறாங்க அப்படிங்கும்போது சந்தோஷமா இருக்கு. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, தேங்க்யூ. பிரபுதேவா ஸ்டுடியோஸில் சில சமயங்களில் ஒரு படம் வந்து பிரியதர்ஷன் சார் பண்ணுறாரு. அவரோட இந்த லெவலில் போயிருக்கு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அவர் முதலே சொன்னார், நமக்கு பணமே இல்லை சார், பேர் அதே மாதிரி ஆச்சு. அது கிரெடிட் கோஸ் டு பிரியதர்ஷன் சார் அண்ட் டீம். கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் போயிருக்குன்னா அப்துலிட் ரெஸ்பெக்ட் டு பிரியதர்ஷன் சார். அதுக்கப்புறம் போகன் இன்னொரு படம் பண்ணுறோம். நான் படம் பார்த்தேன், எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. நான் ரவிக்கிட்ட கூட சொன்னேன், தனி வரவன் கிடைக்கலாம், இது உங்களுக்கு ஒரு செம்ம படமாக இருக்கும் ரவி, எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது படம் அப்படின்ட்டு. அரவிந்த் சாமியும் சரி, அன்சிகாவும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் படம் பார்த்தேன். அப்புறம் வினோதன் ஜேமி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் தேவி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6 படம் மாதிரி இது, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி. நமக்கு கஷ்டமாக இருந்தது, இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பாவம் வெட்டு நின்றுச்சு. இவர் முதலே சொல்லிட்டார், இனிமேல் 3 படம்லாம் நான் ஒரே வாட்டி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் பண்ணுவார், எனக்கு தெரியும். பெஸ்ட் ஆஃப் லக் விஜய், எங்களுக்கும் பெஸ்ட் ஆஃப் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு படம் நாங்கள் பண்ண படம் தமிழில், அது அப்புறமா கொஞ்சம் நாள் கழிச்சு சொல்கிறோம். தேங்க்ஸ், தேங்க்யூ.